ஹலோ! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுக்கடுக்காய் பலன் தரும் கடுக்காய பத்தி தாங்க பார்க்க போறோம். தாயினும் சிறந்தது கடுக்காய் என்கிறது பதார்த்த குண சிந்தாமணி நூல். அடுக்கடுக்காய் வந்த பிணியாவும் கடுக்காய் கண்டு காணாமல் போகும் என்கிறது. கிராமத்து விளையும் இடம், நிறம், வடிவம், அதில் உள்ள டானின் என்ற வேதிப்பொருளின் அளவு என இவற்றின் அடிப்படையில் கடுக்காய் மரத்தில் பல வகைகள் இருக்கின்றன. இது இலையுதிர் வகை மரமாகும். இந்தியாவில் உள்ள மொத்த கடுக்காய் மரங்களில் 3/4 பங்கு மத்திய பிரதேசத்தில் இருக்கின்றன. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் பெரும் அளவு கடுக்காய் மரங்கள் உள்ளன. இதன் இலை கால்நடை தீவனமாகவும் இதன் பிசின் கோந்தாகவும் பயன்படுகிறது. மரப்பட்டையில் உள்ள டானின் தோல் பதனிட உதவும் இயற்கை பொருளாகும். இதனின் பூக்கள் தேன் மிகுதியாக கொண்டவை. மரம் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுகிறது. இந்த மரத்தின் தாவரவியல் பெயர் டெர்மினேலியா செபுலா. இந்த கடுக்காய் மரம் 60 முதல் 75 அடி உயரம் வரை வளரக்கூடியது. மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருப்பதால் வைத்தியரின் காதலி என்று கொண்டாடப்படுகிறது. கடுக்காய் ஒரு காயகற்ப மருந்தாக உள்ளது. இது திரிபலா சூர்ணத்தில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. கடுக்காய் கொட்டையை நீக்கிவிட்டு மீதி உள்ள மேல் தோலை இடித்து சலித்து உண்ணலாம். கெட்டு போகாமல் இருக்க பசுனை சேர்த்து பிசைந்து வைக்க வேண்டும். இது இரத்தத்தை தூய்மையாக்குகிறது. மலச்சிக்கலை நீக்கும். வயிற்றில் உள்ள உறுப்புகளை வலுப்படுத்தும். மூளையையும் இதயத்தையும் பலப்படுத்தும். நினைவாற்றலை பெருக்கும். கடுக்காய் பொடியை தேனில் கலந்து ஓராண்டு முழுவதும் காலைதோறும் சாப்பிட்டு வந்தால் வயதால் வந்த சுருக்கங்களும் முதுமைத்தன்மையும் நரையும் நீங்கும். கடுக்காயை துவையல் செய்து சாப்பிட்டால் நாக்குச் சுவைகளை அறியாமல் இருப்பது நீங்கும். கடுக்காய் பொடியை மூக்கிலிட்டு உறிஞ்சினால் மூக்கில் இரத்தம் வடிவது நிற்கும். கடுக்காய் பொடியை கொண்டு பல் துலக்கினால் ஈறு வலி குணப்படுத்துவதோடு ஈரில் இருந்து வரும் இரத்தம் நிற்கும். பல்லும் உறுதியாகும். கடுக்காய் பொடியை 2 கிராம் தண்ணீருடன் மாலையில் அருந்தி வந்தால் மஞ்சள் காமாலை நோய் நீங்கும். மேலும் இரத்த குறைவு, கை கால் எரிச்சல், தோலின் வெண்புள்ளிகள் ஆகியனவும் குணமாகும். 25 கிராம் கடுக்காய் பொடியில் 1 டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைத்து 50 மில்லிலிட்டராக வற்ற வைத்து பருகினால் கண் நோய், சர்க்கரை நோய் கட்டுப்படும். இந்த நீரில் சில துளிகள் கண்ணில் விட்டாலும் கண் நோய் குணமாகும். கடுக்காய் பொடியை சம அளவு நெய்யில் வறுத்து இந்து உப்புடன் கலந்து 2 கிராம் அளவு சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் ஆறும். கடுக்காயும் காசுக்கட்டியும் சம அளவு எடுத்து அரைத்து நாக்கு புண்ணுக்கு தடவினால் குணமாகும். பச்சை கடுக்காயை பாலில் அரைத்து சாப்பிட்டால் இருமல், இரைப்பு, இரத்தமும் சீழுமாய் போகும். வயிற்றுக்கடுப்பு, வறட்டு இருமல் ஆகியன குணமாகும். கடுக்காய் தூளையும் பசு நெய்யையும் சம எடை எடுத்து ஒரு பீங்கான் ஜாடியில் போட்டு ஒரு மெல்லிய துணியால் மூடி 40 நாள் வெயிலில் வைத்து வடிகட்டி 5 முதல் 10 மில்லிலிட்டர் அளவு காலை மாலை உண்டு வந்தால் மலச்சிக்கல், வயிற்றுப்புண், மூலமுலை பௌத்திரம் போன்ற நோய்கள் தீரும். கடுக்காயை தட்டி துணியில் முடிந்து ஆமணக்கு எண்ணெயில் விட்டு சூரிய ஒளியில் வைத்து பின் அதை கண்களில் பிழிந்தால் மேக நோயில் வரும் கண் நோய், கண் பீலை வடிதல், கண் சிவப்பு நீங்கும். கடுக்காயை நீரில் ஊற வைத்து வடிகட்டிய நீரை வெயிலில் குழம்பாகும் வரை வைத்து 5 முதல் 10 மில்லிலிட்டர் கிராம் அளவு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உண்டால் இரைப்பை பலப்படுவதோடு நாள்பட்ட மலச்சிக்கலும் தீரும். கடுக்காய்ப்பூ. கடுக்காய்ப்பூவை அத்திமர பட்டையுடன் சேர்த்து பால் விட்டு அரைத்து இருவேளை உண்டால் இரத்தமும் சளியும் கலந்த வயிற்றுப்போக்கு மற்றும் பெண்களின் வெள்ளைப்படுதல் பிரச்சனை தீரும். கடுக்காய் மரத்தின் வேர். எலும்பை பற்றிய நோய்கள் தீரும். கடுக்காய் மரக்கட்டை. தசையை பற்றிய நோய்கள் தீரும். கடுக்காய் மரப்பட்டை தோல் நோய்களை போக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.